குறித்துக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கின்றோம். முடிந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஒருவேளை அந்த வீட்டில் சகோதரருக்குள்ளே பங்கு பிரிக்கிற பொழுது, எனக்கு ஒன்றுமே தரல, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஒன்றுத்துக்காக அதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற எத்தனையோ பேர்களை நாம் ஊழியத்தின் பாதையில் காண்கின்றோம். பங்கு என்பது அது உரிமையானது. அந்த பங்கை தராதபடிக்கு இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் நம்ம ஏமாற்றுகின்றார்கள். ஆனால் இங்கே நான் காண்கிறோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அப்படி என்றால் இந்த நேர்த்தியான பங்கு, இந்த அழகான பங்கு நமக்கு நிச்சயமாக வேண்டும். அதை யார் நமக்கு தருவார்கள்? இதை சிந்தித்து பார்த்தால் பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் வருகிற பொழுது உங்களுக்கு தகப்பன் தாய் சொத்துக்களை வைத்து விட்டு போகாவிட்டாலும், இல்லாட்டால் வேறு எங்கும் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லாவிட்டாலும் அவர் உங்களுக்கு பங்காக இருக்கின்றார். நீங்கள் அவரை தேட தேட அவருக்கு பிரியமாய் வாழ வாழ போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நிலைத்திருக்கும் பொழுது, கனி கொடுக்கின்ற பொழுது, முடிந்த அளவு ஊழியத்தை செய்கின்ற பொழுது, இரவு பகல் அவரை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு நேர்த்தியான பங்கை அவர் தருகின்றார். அவர் உங்களுக்கு ஊழியங்களில் உயர்வை தருகின்றார். அவர் உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களுக்கு பல இடங்களில் பல வருமானங்களை அவர் ஏற்படுத்துகின்றார். ஒருவேளை தகப்பன் தாய் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் கூட அதைவிட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான ஒருவேளை பங்கை அவர் உங்களுக்கு தருகின்றார். சிறப்பான சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு தருகின்றார். என்றால் நம்முடைய தகப்பன் பரம தகப்பன், அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். அவர் இந்த பூமிக்கே சொந்தக்காரர். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் இந்த பூமி சொந்தம். கண்ணு கட்டிய தூரத்தெல்லாம் நீ பார், முடிந்தளவு நடந்து போ, மேற்கு கிழக்கும் வடக்கு தெற்கு நடந்து போ, கால் மிதிக்கிற இந்த இடத்தையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரித்துக்குரியவர்களே, எனக்கு சொத்துக்களே இல்லை, எனக்கு தருவதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கின்றார். அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கவலைப்படுவதை விட்டுவிட்டு, அப்பா எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது கர்த்தர் அதன்படியே செய்வார். சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமாம். அப்பா பிதாவை, இந்த நாளிலும் கூட அருமையான வார்த்தைகளை தந்த அன்பிற்காய் சோத்திரம். நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கை வைத்திருக்கிற அன்பிற்காய் சோத்திரம். காயப்பட்ட ஜனங்கள், வியாதிப்பட்ட ஜனங்கள், விபத்துகளை சந்தித்த ஜனங்கள், எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு துக்ககரமான காரியம் நடந்தபடினாலே மனமுடைந்து போயிருக்கிற பிள்ளைகள் என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எப்படியாவது இறங்கி இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றுங்க, கடன் பாரங்களை மாற்றுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.